இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். தவக்காலத்தின் 2ஆம் நாளாகிய இன்று லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 22 25 முடிய, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அன்பானவர்களே, இயேசு பாடுகளை அனுபவிக்கிறார், கொல்லப்படுகிறார், அதன் பிறகு உயிரோடு எழுகிறார். உயிரோடு எழுந்த நம்முடைய தலைவரை, நம்முடைய ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால், நாம் உயிருடன் இருக்கும் காலம் வரை நம்மை மறுத்து, சுயநலம் வேறு அறுத்து, சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். நமக்காக அவர் சுகங்களை மறந்தார். பதவி, அதிகாரம் போன்ற செல்வாக்கு நிறைந்த காரியங்களை உதறி தள்ளினார். கடவுளாக இருந்தும் கூட, பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதும் பொழுது 2:6 நாம் வாசிக்கிறோம், கடவுளாக இருந்தும் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னை தாழ்த்தி கொண்டார். மனிதனாக பிறந்தார், அடிமை கோலம் பூண்டார், சிலுவை சாவை ஏற்றார். இவருடைய சீடராக விளங்க வேண்டும் என்றால், அவரை பின்பற்ற வேண்டும் என்றால், நம்மை மறுத்து செல்வாக்கு, செல்வம், உலக இன்பம் இவைகளுக்கெல்லாம் முதல் இடம் கொடுக்காதபடி, இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி முதலிடத்தை நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆன்மாவை காத்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும். நமக்கு முதன்மையானது ஆன்மா விண்ணகம் அடைவது, இலக்கை நோக்கிய பயணத்தில் ஈடுபட வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் இலக்கை நோக்கிய பயணத்தில் நாங்கள் திரும்பி பார்க்காதபடி, கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்ப்பவன் எவனும் என்னுடைய அரசிற்கு தகுதியற்றவன் என்று உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு சொல்லியிருப்பதை மனதிலே கொண்டு திரும்பி பார்க்காதபடி, இலக்கை நோக்கி தடைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் மேல் எங்களை கண்களை பதித்தவர்களாய் எப்பொழுதும் பயணிக்க எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.